ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். லாரி மோதி மாணவி பலியான சம்பவம், ஓட்டுநர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. வேன் டயர் வெடித்து விபத்து, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். வடமாநில தொழிலாளி அடித்து கொலை, கோட்டக்குப்பத்தில் பயங்கரம். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சம்பள உயர்வு வழங்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். லாரி மோதி மாணவி பலியான சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தர்மபுரி அங்காளம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் அசோக். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மகள் அஸ்வதி மூலக்குளத்தில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலை பள்ளி முடிந்து சண்முகாபுரத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது மேட்டுப்பாளையம் ஐடிஐ எதிரில் வளைவில் திரும்பும் போது பின்னால் வந்த லாரி மாணவியின் சைக்கிள் மீது மோதியதில் லாரியின் டயரில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே மாணவி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மாணவியின் தாய் உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மகளின் உடலை பார்த்து கதறி எழுதனர். விபத்து நடந்தவுடன் லாரியை ஓட்டுநர் அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் மற்றும் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து பலியான மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் முகமது ஆசிக் மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் சுரேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேன் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது வானூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் இருந்து புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் செயல்படும் தனியார் கம்பெனியில் வேலை செய்யும் 25க்கும் மேற்பட்ட பெண்கள் வேனில் ஏற்றிக்கொண்டு இன்று காலை 8 மணி அளவில் வேன் ஒன்று மயிலம் புதுச்சேரி சாலையில் சென்று கொண்டிருந்தது. ரங்கநாதபுரம் ஐயனார் கோவில் எதிரே வேன் சென்றபோது வேனின் பின்பக்க வலதுபுற டயர் திடீரென்று வெடித்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டனர். மேலும் வானூர் போலீசார் சிகிச்சைக்காக அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வானூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடுரோட்டில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பத்தில் வடமாநில தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ரவுண்டானா அருகே முத்து என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் முபாரக் என்பவர் அறை எடுத்து தங்கியிருந்தார். அதில் மேற்கு வங்க மாநிலம் லௌஹா பகுதியை சேர்ந்த ரோஹித், சோட்டா ஆகிய வடமாநில தொழிலாளர்கள் 2 தங்கியிருந்தனர். இந்நிலையில் கூடுதலாக ஒருவர் வந்து தங்கியுள்ளார். இந்நிலையில் கட்டிடத்தில் தங்கியிருந்த 2 வாலிபர்கள் வேலைக்கு வராததால் ஒப்பந்ததாரர் அறைக்கு வந்து வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளார். இந்நிலையில் அறையினுள்ளேயே ஒரு வாலிபர் மர்மமான முறையில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்த வாலிபரின் உடலை மீட்டு புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிணமாக கிடந்த வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டக்குப்பத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சம்பள உயர்வு வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டக்குப்பம் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளில் குப்பைகளை சேகரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்பந்த அடிப்படையில் விடப்பட்டதா. அதன் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக குப்பை சேகரிக்கும் பணி நடந்து வருகிறது. ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த PF மற்றும் ESI பணத்தை தனியார் ஒப்பந்த நிறுவனம் செலுத்தாததை கண்டித்தும் தூய்மை பணியாளர்களிடம் பிடித்தம் செய்த PF, ESI பணத்தை உடனே செலுத்த வேண்டும், தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும், சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டக்குப்பம் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து நகராட்சி அலுவலகம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டத்தால் அப்பகுதியில் குப்பை அல்லாததால் முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே குப்பைகள் சிதறி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது.
பானிபூரி விற்று படித்து நீட் தேர்வில் 437 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தந்தையை இழந்த நிலையில் தாய்க்கு துணையாக பானிபூரி வேலை செய்து கொண்டே படித்து நீட் தேர்வில் 437 மதிப்பெண்களை அரசு பள்ளி மாணவி அன்பரசி பெற்றுள்ளார். அவரை புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் திருபுவனையில் உள்ள அவரது இல்லத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி மருத்துவ கோட், ஸ்டெதஸ்கோப் மற்றும் புத்தகங்களை வழங்கி பாராட்டினர். களித்தீர்த்தால்குப்பம் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அன்பரசி 12ஆம் வகுப்பில் 600க்கு 517 மதிப்பெண்களை பெற்றதுடன் எந்தவித தனியார் நீட் பயிற்சி மையத்திற்கும் செல்லாமல் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் நீட் தேர்வில் 437 மதிப்பெண்களை பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பிற்கு தகுதி பெற்றுள்ளார். அன்பரசின் தந்தை இருதய நோயால் உயிரிழந்த நிலையில் தாயார் கஸ்தூரி பானிபூரி விற்பனை செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார். பள்ளி முடித்த பிறகு தினமும் மாலை தாய்க்கு உதவியாக பானிபூரி கடையில் பணியாற்றியபடியே படித்து இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். மருத்துவராகி ஏழை மக்களுக்கு குறைந்த செலவிலும் இலவசமாகவும் மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று மாணவி தெரிவித்துள்ளார். சாதி சான்றிதழ் வழங்க கோரி தாசில்தார் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக செயல்படுத்தி தாய் வழி ஆதிதிராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு சமூக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலியார்பேட்டையில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்டாக் மருத்துவ கலந்தாய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமூக சான்றிதழ் கிடைக்காததால் மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்தி தகுதியுடைய அனைவருக்கும் சமூக சான்றிதழ் வழங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். உப்பளம் அவ்வை நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தொடக்கி வைத்தார். புதுவை நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி அவ்வை நகர் மில்லேனியம் தெருவிற்கு எல்வடிவ வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் கன்னிமார் அம்மன் ஆலய பார்சாகை வார்த்தல் விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா மற்றும் கும்ப படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னிமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் கும்பமிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் சேகர், சுப்பிரமணி, குப்புசாமி, தெய்வநாயக பிள்ளை, முத்தையன், சக்தி பார்த்திபன், மூர்த்தி, கரிக்கலாம்பாக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். முருகம்பாக்கம் வனத்தம்பாளையம் அம்மன் ஆலய கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவை வில்லியனூர் ரோடு முருகம்பாக்கம் பேட் பகுதியில் அருள்மிகு வனத்தம்பாளையத்தம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் மூலவர் அம்மன் மற்றும் தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து திரிசூலம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டி கொடியேற்று கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடைப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாக நடுவருமான குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கிய விழாவில் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் குலோத்துங்கன் உரையாற்றுகையில், வாய்ப்புகள் உருவாக்கி மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதனையும், பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்களையும் அவர் தம் வாழ்க்கை வரலாற்றையும் சான்றாக எடுத்துரைத்தார். மேலும் வருங்காலத்தில் மாணவர்கள் சிறந்த தொழில் முனைவராக உருவாக வேண்டும் என்பதையும், மத்திய மாநில அரசுகள் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதல் பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார். மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் உரையாற்றினார். அப்பொழுது அவர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கை குறித்து அவர் எடுத்துரைத்தார். பொருளாளர் ராஜராஜன் தனது உரையில், மாணவர்கள் பாடத்தோடு கூடிய செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பெற மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டி தேர்வுகளில் முதன்மை பெறவும் இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்றார். விழாவில் பல்வேறு கல்லூரியின் முதல்வர்கள், புல முதன்மையாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தினர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் செல்லும் மற்றும் திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்கள் இயக்கத்திற்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்கால கனவுகளோடு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டுமே தவிர சாலை விபத்துகளில் உயிரிழக்க கூடாது என்றும், ஆனால் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் சாலைகளை பயன்படுத்தும் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5:15 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் மற்றும் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சமீபத்தில் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் ஒவ்வொரு பெற்றோரின் மனதையும் பதற செய்துள்ளதாகவும், இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் செல்லும் மற்றும் திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கத்திற்கு தற்காலிக தடை விதித்தும், அதிவேகமாக இயக்கப்படும் அனைத்து வாகனங்கள் மீதும் தீவிர கண்காணிப்பு மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு புதுவை முதலமைச்சரை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,725 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,09,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லாரி மோதி மாணவி பலியான சம்பவம், ஓட்டுநர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. வேன் டயர் வெடித்து விபத்து, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். வடமாநில தொழிலாளி அடித்து கொலை, கோட்டக்குப்பத்தில் பயங்கரம். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சம்பள உயர்வு வழங்க கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.